கேள்விப்பட்டிருப்பீங்க. பொள்ளாச்சியில வந்து மரங்களை வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால அப்படின்னா சாலை விரிவாக்கம். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து சாலை விரிவாக்கம் சொல்றாங்க. செகண்ட் வந்து இங்க வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. பொதுமக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். பட்டவியா ஏதோ ரோட்ல உட்காந்து இந்த சோத்தை வித்துட்டு இருக்கிறா. ஆனா கடையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க வெட்ட வரும்போது நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த பகுதியில் இந்த தாத்தூர் பிரிவிலிருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்கு 27 மரங்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அகற்றதாக ஒரு தகவல் இருக்குது. அதுக்குண்டான சட்ட ரீதியான எல்லா ஆர்டர்ஸும் அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் போராட்டலாம். நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறனால தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ இதை வந்து வெட்டுறது கண்டிப்பாக ரொம்ப ராங்கு. ஃபஸ்ட்டு ரோடு போடுறேன்னு சொல்கிறாங்க. அந்த ரோடை ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக போடணும். எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியாக தான் வச்சுருக்காங்க. மரம் வைக்கிறாங்க, அதை வளர்க்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக தண்ணியும் ஊற்றுறதில்ல, நம்ம ஏரியாவுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணுறதும் இல்லை. ஸோ நீங்கள் நீட்டாக ரோடை போடுங்க, மக்கள் அதுவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு மரத்தை மட்டும் வெட்டி வந்தீங்க. மழை இப்போவே இல்லை, இன்னும் மரத்தை வெட்டினா அவ்வளோதான். டூ வீலரில் போகிறவங்களாம் பாவங்க. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூட எந்த இடமும் கிடையாது. எங்களுக்கு வந்து பொள்ளாச்சி அப்படின்னாலே இயற்கை சார்ந்த பகுதின்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதிகப்படியான படப்பிடிப்புகள் இங்கே தான் இந்த தளத்தில் தான் எடுப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து ஆனைமலை அப்படின்னா வயல்வெளிகள் மற்றும் இங்கே வந்து கோழிக்கமத்தி டாப் ஸ்லீப் பரம்பிக்குளம் போகிறதுக்காக டூரிஸ்ட்டுகள் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக ஆர்வமாக இந்த வகையாக வருவாங்க. தயவு செய்து இந்த மரங்களை வெட்டக்கூடாது. அப்போ இயற்கை ஆர்வலர் சார்பாக நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான உத்தேசத்தில் இருக்கோம். தயவு செய்து இந்த இயற்கையை அழிச்சிடாதீங்க. இப்போ ஏற்கனவே மழை இல்லாமல் நம்ம வாடிட்டு இருக்கோம். மரம் விண்ணை நோக்கி போனால்தான் மழை மண்ணை நோக்கி வரும். அது இது ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சிடென்ட் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இத்தனை போயிட்டு வந்துட்டு ஊத்துக்குழி மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. உண்மையான கதை தான். நான் இருக்கிறது என்ற மரமே என்ற கேட்டே பார்த்தீங்கன்னா என் குழந்தையா வெய்ய நேரத்தில் வண்டியே கேட்டதை ரோட்டு மேலே தான் வீடு காட்டு சாலை இருக்கிறத வெட்டி போட்டு நம்ம என்ன சாமி பண்ணுறது? நாளைக்கு இந்த மரத்தையெல்லாம் வச்சு பண்ண முடியுமா? ஆறுமுகன்ற எங்கள் ஊர் ஆறுமுகன்ற வச்சு வளர்த்துனாரு. அவர் வளர்த்தி போட்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ பேர் சொல்லுது. ஒன்றில் இடையில 10 மரம் 50 மரம் வச்சாங்க. இது வரைக்கும் தண்ணி ஊற்றலைங்க. இது வரைக்கும் நான் உண்மையை ஓப்பனாக காமிக்கிறேன். நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். என்ற கேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு 10-30 மரம் வச்சாங்க. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற கிடையாது. நாங்களே ஏற்கனவே ஊத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அதாவது சப்போர்ட்டாக இருக்கும். பசங்க எல்லாமே நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஊத்துக்குள்ளே உங்களை வெட்டினாங்கல்ல. ஒரு மரம் இல்லை. பாலடைஞ்ச மாதிரி கிடக்குது. அதுக்காக பல தடவை எல்லாரும் பேசியாச்சு. ஒரு அரசியல்வாதிகளோட இது பறந்துக்காக எல்லாமே சேரத்துலேருந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு. இந்த ஏரியா வரும்போது வெயிலே தெரில. டைம் வந்து அரௌண்ட் ஒரு 12 o'clock இருக்குது. பட் வெயிலே சுத்தமாக தெரில. அவ்வளோ நேரம்லாம் இருக்குது. இந்த மரம்லாம் வெட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் பாதிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெட்ட வேணான்னு சொல்லுவேன்.